சரிடி காலையில் டவுசர் போட்டு இப்போ மறுபடியும் பேண்ட்டுக்கு மாறிட்டேன். பேண்ட்டு தைச்சேன் இதை போட்டுட்டேன். சரி ரைட்டு. என்ன முறை நான் வீடியோ எடுக்க முன்னாடி நீ போட்டு வெட்டிட்டு இருக்கிற? என்ன உணவு உங்கள் வீட்டில்? என்ன முருங்கீரை கடையல். கடையல்னா எப்படி கடையிறது இல்லை, மிக்சியில் போட்டு அரைக்கிறது. அரைச்சி அது அரைச்சி ஆட்டாலும் நல்லா கடைய முடியாது. முருங்கீரை கடையல், அது வந்து புதினா சட்னி, அப்புறம் பீட்ரூட் பொரியல். இவ்வளோதான்? அவ்வளோதான். உங்கள் வீட்டில் அவ்வளோதான்? சரி ரைட்டு. சாப்பிடு. இதில் நீங்கள் ஸ்பூனில் தான் சாப்பிடுவீங்களா? விளக்கலை. அதனால் சரி சாப்பிடுங்க. காய்ஸ், நம்ம தட்டை முடித்து ஆட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் அதில் சோத்தை போட்டு வச்சுட்டாங்க. அதனால் இந்த தட்டை தூக்கி நீங்கள் ஆட்ட முடியாது. ஓகேப்பா? இன்றைக்கி வெள்ளை சோறு போட்டாங்க. சட்னி அழகாக வைக்கிறோம். ஆமாம், வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது சட்னி இப்போ டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சரியா? புதினா சட்னி, அடுத்து பீட்ரூட். டேடி வந்து என்ன சொன்னார், முருங்கைக்காய் கடையல்னாரு. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது முருங்கைக்காய் கடையல். ஓகேங்களா? எல்லாமே பச்சை பசேல் இருக்குது. ஓகேவா? இன்றைக்கி ஃபுல்லாக வெஜிடபிள் தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஃபுல்லாக. எப்பவுமே எனக்கு ஒரு முட்டை வைப்பாங்க, இன்றைக்கி அதுவும் வைக்க மாட்டுறாங்க. நான் ஜிம்மு போகிறன்றதே எல்லாம் மறந்துடுறாங்க. ஒரு முட்டையை வச்சா என்ன ரைட்டு. ஓகே, வீடியோ எடுக்கும்போது இந்த சைடில் சவுக்குன்னு சவுண்டு கொடுத்துட்ருக்கிறியா நீ? ஆனால் என்னடா அது வீடியோ கிளாரிட்டியாக இல்லைன்னு பார்த்துட்ருக்கேன். வாய்ஸு இப்போ சவுண்டு கொடுத்துட்ருக்குறேன். இவ்வளோ நாளும் பொண்டாட்டி சமைக்குது, இன்றைக்காவது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்கிறியா? என்ன நல்லா இருக்குது? மண்டே ஆட்டுறேன். இன்னைக்கு எப்படி இருக்குது இந்த 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 கடைகள்? நல்லா இருக்குது. நானுமே சாப்பிட்டேன். கீரை கடையில் வந்து பிரமாதமாக இருக்குது. இது ஏதோ எப்பவுமே கடையிறது வந்து இல்லையா, மிக்சியில் போட்டு அரைச்சிட்டாங்க. அப்போ வந்து கீரை அரவை. ஓகேவா? அதை தான் நீங்கள் உள்ள தள்ளிட்டு இருக்கிறோம். அப்புறம் நீ படி எனக்கு சொல்லு, எப்படி செஞ்ச இதை செய்முறை? சரி இருக்கட்டும், இது சொல்லு. அதை நீ ஆராய்ச்சி பண்ணது இருக்கட்டும். எப்படி செய்யணும்? கீரை வேக வச்சு பூண்டு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் போட்டு கீரையில் வேக வைக்கணும். பருப்பு கையை வேக வச்சு உப்பு போட்டு கடைஞ்சி கறிவடம் தம்பி வாங்கிட்டு வந்து ஒரு டப்பா எடுத்துக்கிட்டேன். இதை இப்போ என்ன செய்யறதுன்னு கேட்டால் அடுத்த கதையாக சொல்லிட்டு இருக்கிறேன். அவ்வளோதான், வடகம் போட்டு காய்ச்சி